எதற்கண்ணா அந்த மேஜர் கிரேவை விடச் சொன்னீர்கள்? முதலில் அழிக்கப்பட வேண்டியவன் அவன் அல்லவா? அது உண்மைதான். ஆனால் அவன் தன் படைகளை அவ்வப்போது அழைத்து வந்து நமது யுத்த தேவதைக்கு அவர்களை பலி தர வேண்டும் அல்லவா? மிஞ்சி நிற்கும் மற்ற படை வீரர்களையும் அழைத்து வந்து அவர்களும் அழிவதை பார்த்துவிட்டு பிறகு இறுதியில் அவன் மடியட்டும். தாங்கள் நினைப்பது நிச்சயம் நடக்கும். ஆங்கிலேயர்கள் எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை முறை வந்தாலும் அத்தனை பேரும் மொத்தமாக அழியத்தான் போகிறார்கள். அதற்கு அம்பலக்காரர்கள் அனைவரும் நிச்சயம் துணை நிற்பார்கள். அம்பலக்காரர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு விட்டார்களா? அதை பற்றி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஆயுத சாலைகளை உருவாக்க வேண்டும். அதற்கு அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவரும் துணை வர வேண்டும் என்று நான் அழைத்ததை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் வந்து விட்டார்கள். வாளுக்கு வேலி வந்திருப்பான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் வல்லத்தரையன் வந்திருக்க மாட்டானே? அதுதான் இல்லை. வாளுக்கு வேலி தன் தம்பி ஆதப்பனோடு வந்தது போல் வல்லத்தரையனும் தன் தம்பி வைரமுத்தனோடு வந்திருந்தார். ஆயுத சாலைகளை உருவாக்க ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்வதாக ஆர்வத்தோடு சொன்னார்கள். அதன்படி நாம் அங்கங்கு சில ஆயுத உற்பத்திக்கான சாலைகளை அமைத்துவிட்டால் போதும். பிறகு எண்ணற்ற ஆயுதங்களை வெவ்வேறு வடிவங்களில் நம்மால் உருவாக்க முடியும். ஆஹா, இதை கேட்கும் போதே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆங்கிலேயர்களுக்கு சமமாக அதே நவீன ஆயுதங்களை நாம் ஏந்தி களத்தில் புகுந்தால் தமிழகத்திலிருந்து மட்டுமல்ல, பாரத தேசத்திலிருந்தே அவர்களை ஓட ஓட விரட்டி விடலாம். எல்லாம் சரிதான். கூட்டம் சிறப்பாகவே நடந்தது. எதற்காக நடந்ததோ அதற்கான ஒத்துழைப்பும் அம்பலக்காரர்களிடமிருந்து கிடைத்துவிட்டது. அது எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் என்ன ஆனால்? அங்கு வல்லத்தரையனுக்கும் வாளுக்கு வேலிக்கும் ஏற்பட்ட மோதலை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லையே. என்ன அண்ணா சொல்கிறீர்கள்? ஆம் சின்னமருது, வல்லத்தரையன் சபை நடுவிலேயே வாளுக்கு வேலையை அவமதித்து பேசியிருக்கிறான். நமது கோபால நாயக்கர் அதை தடுக்க முயன்றிருக்கிறார். ஆனாலும் வல்லத்தரையன் தான் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்க வாளுக்கு வேலி மிகுந்த பெருந்தன்மையுடன் எல்லா பொறுப்புகளையும் வல்லத்தரையன் ஏற்று செய்யட்டும் என்று விட்டுக் கொடுத்து விட்டான். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதே. எங்கள் பொருட்டு நீங்கள் நடத்தும் ஒரு கூட்டம் எப்படி நடக்கிறது என்பது எனக்கு தெரிய வேண்டாமா? அதனால் தான் அதற்குரியவர்களை நியமித்திருக்கிறேன். தாங்கள் செய்தது சரிதான். ஆனால் நான் அதை பற்றி சொல்லி ஏன் உங்கள் மனதை சங்கடப்படுத்த வேண்டும் என்றுதான் சொல்லாமல் மறைத்தேன். அதை நான் அறிவேன் நாயக்கரே. ஆனால் அதை பற்றியும் அறிந்து விவாதித்து அதற்கு தீர்வு காண வேண்டியவர்கள் நாம் தானே. இந்த வல்லத்தரையன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? தனிப்பட்ட முறையில் அவனுக்குள் இருக்கும் வஞ்சத்தை எந்தெந்த ரூபத்திலோ வெளிப்படுத்துகிறான். அந்த வஞ்ச நெருப்புக்கு நெய்வார்த்துக் கொண்டிருக்கிறான் உறங்காப்புலி. நீங்கள் சொல்வது உண்மைதான். காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது என்பது போல் வல்லத்தரையனை பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த நச்சு பாம்பு எப்போது என்ன செய்யும் என்று சொல்ல முடியாது. எனக்கு அனுமதி கொடுங்கள். நான் சென்று உறங்காப்புலிக்கு பாடம் கற்பிக்கிறேன். அவனை பேசவே முடியாதபடி செய்து விடுகிறேன். ஒருபோதும் அப்படி எதுவும் செய்து விடாதீர்கள் நாயக்கரே. அந்த பழி வாளுக்கு வேலி மீதுதான் விழும். வாளுக்கு வேலி மீது வல்லத்தரையன் கொண்டிருக்கும் வஞ்சம் அதிகமாகும். இந்த நேரத்தில் நாம் வாளுக்கு வேலிக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே தவிர அவருக்கு சங்கடம் ஏற்படும்படி எதுவும் செய்துவிடக்கூடாது. தாங்கள் சொல்வதும் சரிதான். ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நாயக்கரே. வல்லத்தரையன் தனிப்பட்ட முறையில் எப்படி இருந்தாலும் நாட்டு பிரச்சனை என்று வரும்போது விட்டுக் கொடுக்க மாட்டான். அதற்கு அக்னியுவை சந்திக்க சென்ற நேரத்தில் அக்னியு சொன்னதை வல்லத்தரையன் ஏற்க மறுத்ததே சாட்சி. உண்மைதான் அண்ணா. இங்கு வரும்போது எனக்கு கிடைத்த ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும். சொல்லுங்கள். வடநாட்டில் பல மாநிலங்களை தன்வசப்படுத்தி வெற்றி கண்ட கர்னல் வேல்ஷ் என்பவன் விரைவில் இங்கு வரப்போகிறானாம். நாயக்கரே, என்ன சொல்கிறீர்கள்? கர்னல் வெல்ஸ் இங்கு வரப்போகிறாரா? ஆமாம். இது நம்பத் தகுந்தவர்கள் மூலம் எனக்கு கிடைத்த செய்தி.
என்ன அண்ணா, ஏன் திடீரென சிந்தனையில் ஆழ்ந்து விட்டீர்கள்? சின்ன மருது, அந்த வெல்ஸ் என்பவன் மிகவும் மோசமானவன். போர் நெறிமுறைகள் எதையும் பின்பற்றாமல் மூர்க்கத்தனமாக பாய்ந்து பகைவரை அழிக்கக்கூடிய குரூர புத்தி படைத்தவன். தன்னிடம் அகப்பட்டவர்களை உடனே கொன்றுவிடாமல் அங்கம் அங்கமாக சிதைத்து அவர்கள் படும் வேதனையை கண்டு ரசிக்கும் வக்ர புத்தி படைத்தவன். வேல்ஸ் என்ற பெயரை சொன்ன மறுகணமே அவன் எப்படிப்பட்டவன் என்று எல்லா விவரங்களையும் சொல்லிவிட்டீர்களே. நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பில் இருப்பவன் தன்னை சேர்ந்தவர்களை பற்றி மட்டும் அறிந்திருந்தால் போதாது கோபால நாயக்கரே. வந்திருப்பவர்கள், வரப்போகிறவர்கள் என்று எதிரிகள் பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதற்கேற்ப நமது போர் வியூகத்தை வகுக்க முடியும். வரப்போகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் என்ன? வடநாட்டை வசப்படுத்தியது போல் தென்னாட்டை, அதிலும் தமிழ்நாட்டை அவ்வளவு எளிதில் வசப்படுத்திவிட முடியாது என்பதை நம் வாழ்முனையில் அவனுக்கு புரிய வைப்போம் அண்ணா. என்ன மேஜர் கிரே, நீங்க வந்த போது என்னென்ன பேசினாய்? எப்படியெல்லாம் நம்பிக்கை அளித்தாய்? இப்போது என்னவாயிற்று? எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டதே. ஏன்? இங்கிலாந்தில் இருந்து புறப்படும் போதே உன் திறமைகளை எல்லாம் மூட்டை கட்டி அங்கேயே போட்டுவிட்டு வந்து விட்டாயா? இல்லை கர்னல், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. I'm working hard, but what? நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் தோல்வியில் முடிவதற்கு காரணம் என்ன? 6 மாதங்கள் கூட தேவையில்லை, 3 மாதத்தில் மருது பாண்டியர்களை சிறைப்பிடித்து அழித்து விடலாம். நீங்கள் லண்டனுக்கு சென்று மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று உறுதி அளித்தாயே. இப்போது என்னவாயிற்று? என் பதவியே 3 மாதத்தில் போகும் நிலை ஏற்பட்டு விட்டது. For what? மருது பாண்டியர்களை பிடிக்க முடியாதவனாக, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு எனது கடமையை நிறைவேற்ற முடியாதவனாக. இல்லை கர்னல், இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவது இயற்கைதானே? அதையும் நீங்களே சொல்வீர்கள். அதற்காக எல்லா காரியத்திலும் தோல்வி அடைந்து கொண்டிருந்தால் வெற்றி எப்போதுதான் பெறுவது? பகைவனின் பாசறைகளை அழிக்கப் போகிறேன் என்று தொடங்கினாய். முடிவில் நம் முகாமில் இருந்த வீரர்களை இழந்தாய். மானா மதுரைக்கும் பார்த்திபனூருக்கும் இடையே இருக்கும் மருது பாண்டியர் படைகளை அழிக்கப் போகிறேன் என்று புறப்பட்டாய். ஆனால் இப்போது நம்மிடம் இருந்த நூற்றுக்கணக்கான வீரர்களை பலி கொடுத்து விட்டு வந்திருக்கிறாய். இந்த அளவிற்கு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்து பிரிட்டிஷாருக்கு பெரும் தோல்வியை ஏற்படுத்துவாய் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை கிரே. நீங்கள் சொல்லும் குற்றச்சாட்டுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு காரணம் என்ன என்பதை சற்று யோசித்து பாருங்கள். உங்களால் அனுப்பப்பட்ட தவறான ஒரு செய்திதான் அதற்கு காரணம். ஓ, நான் தவறு செய்து விட்டேனா? நமது உளவாளிகள் உங்களுக்கு அனுப்பிய தகவல் தவறானது என்று சொல்கிறேன். அங்கிருந்த மருது பாண்டியர்களின் படை எவ்வளவு என்பதை அவர்கள் சரியாக கணக்கிட தவறிவிட்டார்கள். கண்ணுக்கு தெரிந்த சில வீரர்களை மட்டுமே கணக்கிட்டார்களே தவிர அங்கங்கே மறைந்திருந்த பல வீரர்களை நமது உளவாளிகள் அறிந்து கொள்ளவில்லை. எதிரில் தெரிந்தவர்களோடு போரிட நாங்கள் சென்று கொண்டிருந்த போது எங்கிருந்து வந்த கூர்மையான கற்கள் மிக வேகமாக வந்து எங்களை தாக்கத் தொடங்கியது. What do you mean? உங்களை தாக்கியது தோட்டாக்களா, கற்களா? கற்கள் தான். காலமெல்லாம் துப்பாக்கி ஏந்தி பல்லாயிரம் பேர்களை சுட்டுக் கொண்டிருந்த மேஜர் கிரேவுக்கு கற்களுக்கும் குண்டுகளுக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஏதோ சில பேர் மறைந்திருந்து கற்களை கொண்டு தாக்கினால் ஆங்கிலேய படை அதற்கு பலியாகி விடுமா? இல்லை அதற்கு பயந்து பின்வாங்கி ஓடிவிடுமா? இது சிறு பிள்ளைகள் சில பேர் மறைந்திருந்து கற்களை எறிந்தார்கள் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள். அது அப்படி அல்ல. பெரிய பெரிய பாறைகளை கூர்மையாக உடைத்து கவன் என சொல்லப்படும் கருவியில் வைத்து வீசும் போது அது அம்பு பாய்வதை விடவும் குண்டு பாய்வதை விடவும் வேகமாக வந்து தலையில் மோதியது. நம்மவர்கள் பலர் மண்டை உடைந்து இறந்தார்கள். இரு பக்கத்தில் இருந்தும் வீசப்படும் கவன் கற்கள் ஒரே நேரத்தில் 100கணக்கில் வீசப்பட்டன. என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே எண்ணற்ற வீரர்கள் இறந்து விட்டார்கள். அதனால்தான்
மிஞ்சி நின்ற வீரர்கள் வேறு வழி இல்லாமல் திரும்பி ஓடினார்கள். நீங்கள் சென்ற பாதை இருபுறமும் மரங்கள் அடர்ந்திருக்க இடையே அமைந்திருந்த பாதை, அப்படித்தானே? எஸ் கர்னல். இரு பக்கத்திலிருந்தும் கற்கள் வந்து விழுந்தன. அது என்ன கற்கள்? கவன் கற்கள். Am I right? ரைட் கர்னல். எப்போது இருபுறத்திலிருந்தும் தாக்குதல் தொடங்கியதோ அப்போதே நமது படையின் ஒரு பிரிவினர் இரு பக்கத்திலும் பாய்ந்து சென்று அவர்களை சுட்டு கொண்டிருக்க வேண்டாமா? நான் அதற்கு உத்தரவிடாமல் இருப்பேனா? நமது வீரர்களில் பலர் இருபுறமும் பிரிந்து கைத்துப்பாக்கிகளோடு புகுந்தார்கள். அப்படி சென்றவர்களில் ஒருவர் கூட உயிரோடு வெளியே வரவே இல்லை. அத்தனை பேரும் கழுத்தில் கட்டாரை பாய்ந்து அங்கேயே மடிந்து போனார்கள். போதும் போதும் மேஜர் கிரே, போரின் பயங்கரம் எனக்கு நன்றாக புரிகிறது. இருந்தாலும் நீ எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டாமா? நான் என்ன செய்வது கர்னல்? எனக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல் படிதானே நான் செயல்பட்டேன். ஆனால் அது தவறான தகவல் என்பது அங்கு சென்ற பிறகுதானே தெரிந்தது. மானாமதுரைக்கும் பார்த்திபனூருக்கும் இடையே உள்ள பாதையில் மருது பாண்டியர்களின் வீரர்கள் இருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் தெரியும். ஆனால் அது கண்ணெதிரே ஒரு பிரிவு, இருபுறமும் தனித்தனி பிரிவு என அமைந்திருக்கும் என்று யார்தான் எதிர்பார்த்திருக்க முடியும்? தெரிந்திருந்தால் மேலும் ஒரு பெரும் படையோடு 3 புறமும் வளைத்து தாக்கும் வகையில் நான் அங்கு சென்றிருப்பேன். இந்த நாட்டில் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. நம் நிலைமையும் இப்போது அப்படித்தான் ஆகிவிட்டது. Colonel, ஒரு முக்கிய செய்தி. What's that? Colonel Wells வடநாட்டிலிருந்து தென்னாட்டிற்கு வரப்போகிறார் என்று செய்தி வந்திருந்தது அல்லவா? Yes. இப்போது அவர் எப்போது புறப்படுகிறார், எப்போது வந்து சேருவார் என்று செய்தி வந்திருக்கிறார். Oh, that's a good news. நமக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு நம் கௌரவத்தை காப்பாற்ற ஒருவர் வருகிறார். கர்னல் வெல்சன் மூலமாக நமது பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மருது சகோதரர்கள் நாம் வென்றுவிட்டோம் என்ற மமதையில் இருப்பார்கள். அதை உடைக்கும் ஆற்றல் படைத்தவர் கர்னல் வெல்ஸ் ஒருவர்தான். மார்க், கர்னல் வெல்ஸ் எப்போது வருகிறார்? இங்கிலிருந்து ஒரு வாரச்சோ இதே நாளில் கப்பல் மார்க்கமாக கோழிக்கோடு வந்து தமிழகத்துக்கு வருகிறார். நேராக மானாமதுரைக்கும் பார்த்திபனூருக்கும் இடையில் உள்ள பகுதிக்கு வந்து அங்கு முகாமிட போகிறார். அதுதான் தற்போது வந்துள்ள செய்தி. No, Mark. That should not happen. வெல்ஸ் அங்கு பார்த்திபனூர் மானாமதுரை வழியே போக கூடாது. நாம் ஏற்கனவே அவருக்கு வகுத்து கொடுத்திருந்த வழி அதுதானே. அவர் அதன்படி அங்குதானே வருவார். மார்க், நீ இன்னும் பிரிட்டிஷ் படையில் தானே இருக்கிறாய்? கர்னல், என்ன பத்தி கேட்கிறீர்கள்? பிறகு மேஜர் கிரேவின் படை மருது பாண்டியரின் படையால் தாக்கப்பட்டு தாக்குப்பிடிக்க முடியாமல் சிதறி ஓடி வந்திருப்பது அங்குதான் என்பது இப்போது உனக்கு தெரியாதா? நமது நூற்றுக்கணக்கான படை வீரர்கள் அங்குதான் கொல்லப்பட்டார்கள் என்பதை நீ அழிய மாட்டாயா? கர்னல், இப்போ ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னால் நம்மால் அவருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் உள்ளதை தானே நான் சொன்னேன். கர்னல் வெல்ஷ் அதன்படித்தானே வருவார். அதனால் தான் அப்படி சொன்னேன். இழுக்கட்டும். இப்போது அவர் கோழிக்கோடு வந்து இறங்கும் போதே அவர் மானாமதுரை பார்த்திபனூர் வழியாக வரக்கூடாது என்பதை தெரிவித்து மாற்றுப்பாதை ஒன்றை கர்னல் வெல்ஸுக்கு சுட்டி காட்டிவிட்டால் போதும். That's right, கர்னல். எந்த பாதையில் வர சொல்லலாம்? மதுரைக்கு நேராக வராமல் வைகை ஆற்றின் கரையோரமாக வர சொல்லி மணல் அனுப்புங்கள். கர்னல் வெல்ஸ் அங்கு வந்து கொண்டிருக்கும் போதே நாமும் இங்கிருந்து புறப்பட்டு அதே பாதையில் சென்று அவரோடு இணைந்து கொள்ளலாம். இரு பக்கத்து படையும் இணைந்து தாக்குதல் நடத்தினால் மருது பாண்டியர் படையில் ஒருவர் கூட மிஞ்ச முடியாது. வெரி குட் கிரே, சரியான திட்டம். இன்றே மடல் எழுதி விடுகிறேன். ஆனால் அதை யார் கொண்டு போவது? நான் கொண்டு போகிறேன் கர்னல். நோ மார்க், நம்மை சேர்ந்தவர்களில் யார் அதை கொண்டு சென்றாலும் எளிதாக அடையாளம் கண்டு மடக்கி பிடித்து விடுவார்கள் பகைவர்கள். அதனால் எந்த ஆங்கிலேயனும் அந்த மடலை கொண்டு போக கூடாது. பிறகு யாரிடம் கொடுத்து அனுப்புவது? உரங்காப்புலி நமக்கு மிகவும் விசுவாசமானவன். நாம் சொல்லும் பணியை செய்து நமது நம்பிக்கையை பெற வேண்டும் என்று துடிப்பவன். தமிழகத்தை சேர்ந்த ஒருவரை அதை எடுத்துச் செல்லும் போது யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அதனால் நாம் மடலை உரங்காப்புலி மூலம்தான் அனுப்ப வேண்டும். ஓகே கர்னல், நானே பாட்டமங்கலம் சென்று உரங்காப்புலியிடம் மடலை தந்து விடுகிறேன். நீ மடலை கொண்டு போனால்
நாமே நம்மை காட்டிக் கொடுத்தது போல் ஆகிவிடும். வல்லத்தரையன் மிகவும் எளிதாக கண்டுபிடித்து விடுவான். அதனால் அந்த மடலை ஒழுங்கா புலியிடம் சேர்ப்பதற்கும் அவர்களில் ஒருவனையே நாம் அனுப்ப வேண்டும். யாரை அனுப்புவது? அதற்கு தான் ஜம்புலிங்கம் என்ற ஒரு ஜமீன்தார் நம் பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கிறானே, அந்த ஜமீன்தாரிடமே கொடுத்து அனுப்புவோம். பாகநேரியாரே, உங்களது பரந்த குணத்தை எப்படி போற்றுவதென்றே தெரியவில்லை. தாங்கள் பாகநேரியில் இருந்தாலும் தாங்கள் செய்யும் தொண்டு எக்காரணத்தை கொண்டும் தடைபட்டுவிடக் கூடாது என்பதற்காக மாதம் தவறாமல் அதற்கான தொகையை தந்து விடுகிறீர்கள். அதை கொண்டு நானும் அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். வாருங்கள் தர்மகர்த்தா. வணக்கம் சின்னம்பலம். வணக்கம். என்னன்னா தர்மகர்த்தா வந்திருக்கிறார்? தாங்கள் ஏதோ நல்ல காரியம் செய்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அது என்னவென்றுதான் எனக்கு தெரியவில்லை. அது ஒன்றுமில்லை யாதப்பா. பட்டமங்கலத்து எல்லையில் இருக்கும் சிவனார் கோவிலுக்கு என்னால் முடிந்த ஒரு சிறு தொண்டை செய்கிறேன், அவ்வளவுதான். சின்னம்பலம், அந்த கோயில் பட்டமங்கலத்தின் எல்லையில் இருந்தாலும் அம்பலக்காரர்கள் அனைவருக்கும் பொதுவான கோயில். அதனால் ஒவ்வொரு நாளும் வெகு தூரத்திலிருந்து பலரும் வருவார்கள். அவர்களுக்காக அங்கே நித்தியப்படி அன்னதானமும் நடைபெறுகிறது. அதில் பிரதானமாக அந்த அன்னதானத்திற்கு நிதி உதவி தந்து கொண்டிருப்பவர் நம் பாகநேரி அம்பலக்காரர் தான். அதை ஏன் பெரிதாக கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? அந்த சேவையை நான் சிவனாருக்கு செய்யும் தொண்டாகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். அத்தோடு தானங்களில் சிறந்தது அன்னதானம் அல்லவா? பசி என்று வருபவனுக்கு புசி என்று ஒரு கவளம் அன்னமிட்டால் அவன் வயிறும் மனமும் குளிர்ந்து போகாதா? அதில் என்ன சந்தேகம்? ஒரு மனிதனுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் போதுமென்று சொல்ல மாட்டான். ஆனால் மனிதன் போதும் போதும் என்று இரு கையை குறுக்கே வைத்து தடுப்பது உணவு உண்ணும் போதுதானே? உண்மைதான். அத்தோடு நான் பட்டமங்கலத்து எல்லை கோவிலுக்கு தொடர்ந்து அன்னதானத்திற்கு உதவுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் என்னதான் பாகநேரி கோயிலில் அன்னம் பாலிக்கும் அறச்செயலை செய்தாலும் அங்கு உண்பவர்கள் பாகநேரியைச் சேர்ந்த மக்கள்தான். ஆனால் இங்கோ எங்கிருந்தோ பல பேர் வருகிறார்கள். பட்டமங்கலத்தின் எல்லையில் இருக்கும் கோயிலாதலால் பட்டமங்கலத்து மக்கள் ஏராளமானோர் வருகிறார்கள். வல்லத்தரையன் என்னை பகைவனாக நினைத்தாலும் அங்கு வாழும் மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் வயிறார உண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இதை செய்து கொண்டிருக்கிறேன்.